தூத்துக்குடியில ஒரு 12த் படிக்கிற ஒரு பொண்ண வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க. இதே மாரி நம்ம நாட்டுல எக்கச்சக்கமான ரேப் டெய்லி நடந்துட்டே இருக்கு. இதுல ரிப்போர்ட் ஆகாம எவ்வளவோ கேஸஸ் வந்து இருக்கு. ஒரு நாய விட மாட்டாங்க. ஒரு வயசான ஒரு பாட்டியம்மாவ விட மாட்டாங்க. போதையில நடக்குதா? இல்ல ஒரு பயம் எதுவுமே இல்லையா? எதுவுமே தெரியல. இப்போ ஹரியானாவுல ஒரு 3 வயசு ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணனால, அந்த கேஸ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசரே வந்து அத வந்து வித்ட்ரா பண்ண சொல்றாங்க அந்த கேஸ. ஜட்ஜ் வந்து அந்த குழந்தைய விசாரிக்கும்போது, பக்கத்திலேயே அக்யூஸ்ட வச்சு விசாரிக்கிறாங்க. இத வந்து பயங்கரமா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிச்சிருக்காங்க. வந்து பார்க்கும்போது அதர் கண்ட்ரீஸ்ல வந்து இவனுங்கலாம் வந்து இந்த மாரி ரேப் பண்ணா, முச்சந்தில நிக்க வச்சு அவங்கலாம் வந்து அப்படி சாட்டையால அடிப்பாய்ங்க, வெட்டி விட்டுருவாய்ங்க. அந்த மாரிலாம் இவங்கலாம் பண்ணாதான் இவங்கலாம் திருந்துவாய்ங்க. கிடைக்குது இல்லன்னு சொல்லல. ஆனா டிலே ஜஸ்டிஸ், டினை ஜஸ்டிஸ் என்ன பொறுத்தளவு.